இங்க பாருயா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா நீ ஒன்னும் வருத்தப்படாத. அவன் வேற யாரையோ விரும்புறதா உன்கிட்ட சொன்னதை நானே கேட்டேன். நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. யூ லக்கி. அவன் உனக்கு தகுதியானவன் இல்லைன்னு நீ நினைச்சுக்கோ. மனசு உடைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் தெரியும். இத பத்தி நீ யாருக்கும் எதுவும் சொல்லாத. ஏன்னா இத பத்தி தெரிஞ்சா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் சங்கடமா இருக்கும். அதுவும் அந்த ரன்பீர்காக. உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல. அவன் எத்தனை பொண்ணுங்களோட ஃபிளர்ட் பண்றான். இன்னைக்கு அவன் உன் கூட இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு பொண்ணு கூட இருப்பான். ஹீஸ் a Casanova. ஹீஸ் a big flirt. அவனுக்கு லவ் பத்தி என்ன தெரியும்? எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அவனுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியே இல்ல. யோ precious. நீ பெட்டரா டிசர்வ் பண்ண வேண்டியவ. அதனாலதான் சொல்றேன், நீ மனசு சங்கடப்படாத ப்ளீஸ். அப்புறம் இந்த விஷயம் நீ யார்கிட்டயும் சொல்லாத. ரன்பீர் லாஸ்ட் மொமெண்ட்ல சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டான். ஆனா இங்க சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சே. இங்க அவளுக்கு ரன்பீரை சுத்தமா பிடிக்கவே இல்லையே. நீ அவகிட்ட போய் ரன்பீர் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லு. அவங்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குன்னு சொல்லு. ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க என்னென்ன தகுதிகள் வேணுமோ அந்த தகுதிகள் எல்லாம் ரன்பீர் கிட்ட இருக்குன்னு சொல்லு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? ப்ளீஸ் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. Of course not. நான் இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது நமக்குள்ளேயே இருக்கும். ஓகே. நல்ல வேலை நம்மள வெளியே அனுப்பிட்டா. இந்த மாதிரி ஒட்டி கேக்குறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. இவங்களோட சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ரியா நமக்கு எதுவும் தெரியலன்னு நினைப்பா. இந்த போட்டோவை கவனமா பாரு. இந்த பொண்ணு உன் தலையெழுத்து மாத்த போறவ. ஆனா பாஸ், நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. எனக்குன்னு ஒரு கேரியர் வேணும். முட்டாள், உன் கல்யாணத்தை பத்தி பேசல, கடத்துறத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இது அந்த பூஜாரியுடைய பொண்ணு. அந்த பூஜாரி அவளை சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். அவனுடைய பொண்ணை வச்சுதான் அவனை மிரட்ட போறோம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த வேலை முடியணும், சரியா? இந்த வேலையை அவனால மட்டும்தான் செய்ய முடியும். அவன் எல்லார்கிட்டயும் சொல்லுவான் ஜுவல்ஸ் இப்ப மாத்தணும்னு. அதுக்கு எல்லாருமே ஒத்துப்பாங்க, சந்தேகமும் வராது. அப்புறம் அந்த ஜுவல்ஸ் எடுத்து அவன் நம்ம கிட்ட கொடுத்துருவான். நம்ம வேலையும் முடிஞ்சிடும். இப்ப பாரு, சரியா 5:30 மணிக்கு. புரிஞ்சதுல? டைம் குறைவா இருக்கு. எது பண்ணாலும் சீக்கிரமா பண்ணணும். இந்த பொண்ணை எப்ப கிட்னாப் பண்றது? கிட்னாப் பண்ணியாச்சு. என்னன்னா, நான் ஏற்கனவே ஆளை அனுப்பி வச்சிட்டேன். என்ன பாஸ், நீங்க பிளானும் பண்ணி ஆளையும் அனுப்பி வச்சிட்டீங்க? இன்னும் வேலை முடியல. தங்க என் கைக்கு வந்ததான் வேலை முடிஞ்ச மாதிரி. இவங்கிட்ட எப்படி சொல்றது? ஏதாவது சொன்னா உல்டாவா சொல்லுவான். ஆனா ரியா விட்டு விலகிருன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன் நீ இப்படி கேவலமா சைக்கிளா கட்டிட்டு இருக்க? நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கே. ரொம்ப சீப்பா பேசுறல? ஆமா, நீ எப்படியும் அந்த மாதிரி தானே பேசுவ. என்கிட்டயாவது மரியாதையா பேசு. நான் உன்கிட்ட மரியாதையா பேசணுமா? நீ இப்படி அப்படின்னு கண்ணை காட்டி கூப்பிடுற, நான் உன்கிட்ட மரியாதையா பேசணுமா? நான் ஒண்ணு தப்பா சைகை காட்டல, புரிஞ்சுதா? அப்ப எந்த மாதிரி சைக்கிள்னு சொல்ல. நீ எப்படி சைக்கிள் காட்டினாலும் எனக்கு தோன்றது வேற மாதிரி தான். நான் வேற ஏதாவது பேசிட்டா, அப்புறம் ரன்பீர் இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு மூச்சு விடாம பேசுவேன். எப்போ இதே மாதிரி தானே யோசிச்சுக்கிட்டே இருப்ப. சரியான சீப். என்ன பார்த்தா நீ சீப்னு சொன்ன? நான் சீப்பா? தள்ளு தள்ளு தள்ளி போ, என்கிட்ட வராத போ. சாரி சாரி சாரி. இப்ப எதுக்காக சிரிக்கிற? நான் அவ்வளவு பெரிய ஜோக் சொல்லிட்டேனா? எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துருச்சுடா. வாட் ஜோக்? உன்கிட்ட சொல்லி அந்த ஜோக்கை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே கிடையாது. நான் உனக்கு ஒரு ஜோக்கை சொல்லி புரிய வைக்கணும்னா நான் அவ்வளவுதான். அப்புறம் இப்படியே எனக்கு அப்புறம் என்ன ஜோக்குன்னு சொல்லு, நானும் நிஜமா கேட்கணுமா? சரி, நான் சொல்றேன் கேளு. ஒரு தடவை எறும்பு போய் யானை கிட்ட நான் உன் குழந்தைக்கு அம்மா ஆக போறேன்னு சொல்லிச்சான். ரியலி? நான் பேசும்போது ஞாபகம் வந்த ஜோக்கு இதுதானா? இதுதான் நல்ல கொஸ்டின். குட் கொஸ்டின். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கொஸ்டினோட இன்ட்ரெஸ்டிங் இதோட ஆன்சர் மட்டும்தான். நிச்சயமா இது பாசிபிளா இருக்காது. ஏன்னா ஒரு எறும்பால ஒரு யானைக்கு குழந்தை பெத்து தர முடியாது. அதே மாதிரி ரன்பீர் கோலி கிட்ட எந்த பொண்ணும் மயங்காம இருக்க மாட்டா, எந்த பொண்ணும். ஆனா நீ தான் விசித்திரமா இருக்க. என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்க. அதான் நீ எனக்கு அந்த எறும்பு மாதிரி தெரியற. அதான் உன்னை பார்த்தோன்னே எனக்கு அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு. அதான் நான் சிரிச்சிட்டேன். பட் யூ நோ வாட்? நீ என்ன பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாராவது எனக்கு ஒரு கொலை பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படியே இவளுக்கு கொலை செய்யறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டாலும் யாரு கொலை பண்ணுவ? ஒரு பைத்தியம் இருக்கான், அவன் வாயை மூடவே முடியாது. ஒரே அடியா அவன் மூச்சை நிறுத்திடலான்னு பாக்குறேன். What a criminal mind. I like it. Very nice. I know. அது வேற யாரும் இல்ல, நீதான். Very funny. Very funny. No, it's not. Yes. It's not, okay? அப்புறம் நான் உன்னை ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க. ஹால்ல கூட நீ என்ன ஃபாலோ பண்ண. Don't following me, please. நான் ஒண்ணு உன்னை ஃபாலோ பண்ணி வரல. நீ ஃபாலோ பண்றத நிறுத்துன்னு உனக்கு வார்ன் பண்றதுக்காக வந்தேன். வார்னிங்கா? இங்க பாரு, ரியா கிட்ட வராத. Stay away from her, okay? பூஜாரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது
நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன். எதுக்கு தெரியுமா? சின்ன வயசுல என் தம்பியை கொலை பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். என்ன பண்றது, நாங்க ரொம்ப ஏழை, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, கையில காசு இல்ல. நான் என் குடும்பத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப அழுதுட்டேன். அப்புறம் பெரியவன ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங்ல வேலை செஞ்சேன். அங்கதான் அபிஷேக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அதுக்கப்புறம் வெளியே தெரிய ஆரம்பிச்சேன், பணம் சம்பாதிச்சேன், கோல்ட் ஸ்மக்லிங் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சேன். எவ்வளவு பணம் தெரியுமா? ஆனா இப்ப என்னடானா, ச்சே, போலீஸோட கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. நாம தானே போய் அவங்கள வெல்கம் பண்ணணும். நிச்சயமா. வெல்கம் மேம். வணக்கம். ஹலோ மேம், how are you? யா ஃபைன். Thank you so much for coming. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். And I wish கணபதி உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. தேங்க் யூ so மச். ஆக்சுவலி நீங்க இங்க கணபதி சிலை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. இல்லனா நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தரிசனம் பண்ணிருப்பேன். நீங்க லேட்டா வந்தாலும் வந்துட்டீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் ப்ளீஸ் கம், வந்து பூஜையில கலந்துக்கங்க. அப்ப சரி, நான் புறப்படுறேன். நான் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மேம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் மை பிளஷர். மேம் நான் கொஞ்சம் இருந்துட்டு வரேனே. ஓகே, ஐல் see you. தேங்க்யூ. உன் மனசுலயும் ரன்பீரை பத்தி அந்த மாதிரி விஷயங்கள் தோணிடுச்சோன்னு நினைச்சோம். அது உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் கியூட் கப்பல் தெரியுமா? சாரி டு டிசப்பாயிண்ட் யூ கேர்ள்ஸ். நான் ரன்பீர் கூட மட்டும் இல்ல, வேற எந்த பசங்கிட்டயும் சீரியஸா இருக்க முடியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட். அப்புறம் பிராச்சி கிட்ட நான் ரன்பீரை பத்தி நல்ல விஷயம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ரன்பீர் யாரு, எனக்கு சொந்தம் தானே. இது உண்மையா என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ரன்பீர் உன்னை லவ் பண்ணாம இருந்தா சரி. ஒருவேளை உண்மையா விரும்பினா அப்போ ரியா மெஹராவை எல்லாரும் தான் விரும்புறாங்க. அப்புறம் ரன்பீர் என்ன விரும்புறானா, எல்லாருமே தான் என்ன விரும்புறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லார மாதிரியும் அவனையும் நான் ஏமாத்திடுவேன். ரைட்? Shall we? Let's go. யா. I'm really sorry girls. ரன்பீர் என்ன லவ் பண்ற விஷயத்த இப்போ உங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்னால சொல்ல முடியாது. இத சொன்னா அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். ரன்பீரை பிராச்சிக்கு அகெயின்ஸ்டா நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மயக்கம் வராது, மத்தவங்க எல்லாரும் மயக்கமாயிடுவாங்க. கிளியர்? எல்லா பக்தரும் கணபதி கிட்ட வாங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூசாரி ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாங்க. ஹாய். ஹலோ. How are you? I'm fine. You look fabulous, yeah. Thank you. Very nice. சரி, என்னுடைய ப்ரோ ஆரியனை நீ எங்கேயாவது பாத்தியா? ஆரியனா? நான் பார்க்கலையே. பட் உன்னை நான் எல்லா இடத்துலயுமே பார்த்தேன். என்னமா நீ வாட்ச் பண்ற? What a naughty boy. ஆரம்பிச்சிட்டானா? நம்ம எந்த ஒகேஷன்ல இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், யார் பாக்குறாங்கன்ற கவலையே அவனுக்கு இல்ல. பொண்ணுங்களை பார்த்ததும் ஆரம்பிச்சிடறான். சரியான இடியட். பை. Bye. சரிதான். இவங்க 2 பேரும் உள்ள போய் மீட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த பொண்ணு கூட இவன் இருக்கிறத வீடியோ எடுத்து நம்ம ரியா கிட்ட காட்டிடுவோம். இந்த ரன்பீர் எப்படிப்பட்டவன்னு அப்பதான் அவன் புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் ரியா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டான். இந்த ரிங் உங்களோடதுன்னு நினைக்கிறேன். இததான் உங்ககிட்ட கொடுக்கணும். பூரப்ப உங்களோட வெட்டிங் ரிங் ஜுவல்லர் கிட்ட கொடுத்துருக்கேன். லூஸா இருந்தது, டைட் பண்ண கொடுத்துருக்கேன். ஒன்னு கேக்கட்டா? கேளு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ல எதுக்காக உங்களோட பேரை என்னோட ஹஸ்பண்ட்னு போட்டீங்க? அப்ப நான் ஆலியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். ரொம்ப எமர்ஜென்சி. அப்புறம் வழியில தெரியாம உன் காரை வந்து இடிச்சிட்டேன். அவசரத்துல உங்க 2 பேரையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த அவசரத்துல தான் நான் உன்னுடைய ஃபார்ம்ல ஹஸ்பண்ட்னும் ஆலியாவுடைய ஃபார்ம்ல ஃப்ரெண்டுன்னு ஃபில் பண்ணிட்டேன். இட் வாஸ் எ ஜெனின் மிஸ்டேக். அப்புறம் அவ்வளவுதான். ஐரே நிறுத்துங்க. பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. பிரியா பின்னாடி போ. இவங்க எல்லாரும் ஸ்மக்லர்ஸ். இவங்க அத ஓமகுண்டத்துல போறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துங்க. தடுத்து நிறுத்துங்க. ராஜு தண்ணியை ஊத்து. உன்ன ரியா 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 யார் இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் அசைய கூடாது. அசைஞ்சீங்கன்னா அந்த பொண்ணை கொன்னுடுவேன். நாங்க எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை நாங்க செய்யணும். யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா அவ்வளவுதான். உஷாரு, இன்னும் பாத்துக்கிட்டு நகையேடு. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சொல்றல பின்னாடி போங்க. இல்லைன்னா கொன்னுடுவேன். என்ன இவன் ஒண்ணு பண்ண முடியாது. இவன் போய் சொல்றான். இவன் திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். என்ன கொல்றதுக்காக இங்க இவன் வரல. என்ன விடு. உன் கண்ணுக்கு தெரியலையா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. தேவையில்லாம ஏதாவது பேசணும்னு நினைச்ச கழுத்தை வெட்டிடுவேன். ரியா, are you okay? நிறுத்து. எனக்கு கராத்தே தெரியாதுன்னு நினைக்கிறியா? ரெட், ஆரஞ்சு, பிங்க் எல்லா பெல்ட் வச்சிருக்கேன். எல்லாம் தெரியும். பாக்குறியா? என்னையே வந்து தள்ளி விடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்ன என்கிட்டயே கராத்தே காட்டுறியா? எங்க கிட்ட உன் வேலையை காட்டுறியா?
என்ன அடிக்க வரியா? இத வாங்கிக்கோ. பொம்பளையாடா இவ இப்படி அடிக்கிறா? இடுப்பே உடைஞ்சு போச்சு. பாட்டி பாட்டி அடிக்காதீங்க பாட்டி, சொன்னா கேளுங்க. அவ்வளவுதான் உங்களை என்ன எங்கிட்டே வா. மொட்டை இந்த கழுவி எங்க போச்சு? இங்க சண்டை நடந்துட்டு இருக்க, நீ ஸ்டாச்சு விளையாட்டு விளையாடுறியா? நீ எதுக்காக இப்ப பேசிக்கிட்டு இருக்க? என்ன தம்பி பேசுற? மேடம் தான் என்ன முதல்ல அடிச்சாங்க. நம்ம சேம் டீம் கிடையாது. இவன் அடிக்கிறேன். பிராச்சி, நம்ம சண்டையை அப்புறம் கூட வச்சுக்கலாம். முதல்ல இவன் அடி அடி. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு குழந்தைங்களை பயமுத்துறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. திருட்டு பையன். வாடாம் போட்டா வா. ரொம்ப துள்ற, ரொம்ப தான் துள்ற. உன்ன மொட்டை தலையா என்கிட்டயே உன்னோட துள்ளல காட்டுறியா? அடிக்கிறல்ல, ஒழுங்கா காட்டு முகத்தை. பிராச்சி, இவன் அடி. நான் அடிக்க மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம்ல இருக்க வாய்ப்பே இல்ல. ஓ கம் ஆன். இவன் இப்படிதான் எப்பவுமே என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பா. எங்கடா பயந்து ஓடுற? இங்க வா, இங்க வா, இங்க வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட சேர்ந்து அவளும் என்ன கோவப்படுத்தா. அவளை உன்னோட டீம்ல வச்சுக்கோ. அவளுக்கு ஜீனியஸ் நினைப்பு. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஃபார்ம்ல நீங்க உங்களோட பேரை எதுக்கு ஏன் ஹஸ்பண்ட்னு எழுதுனீங்க? ஏய், திஷாவை விடு. உங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் அதிகமாயிடுச்சு. அவ மேல கைய வைக்காத. அபி தூங்கிட்டான். அவ என்ன சொன்னானா? எனக்கு தூக்கம் வருது போற. ஆலியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி. பூரப், நீங்க என்கிட்ட என்ன சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேணான்னு சொல்லியும் நீங்க திஷாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணீங்க. உங்க உயிருக்கு நீங்க ரிஸ்க் ஆக்கிக்கிட்டீங்க. நோ நீட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, அது இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காலையில ஆபீஸ்க்கு போகணும். சீக்கிரமா போய் தூங்குங்க. ஹாய், ஹவு நைஸ். நான் நியூஸ்ல பாத்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருக்கும்ல. சைனாவோட சந்திரனை தொடர்றதுல நாம பின் தங்கி இருக்கோம். அதுல அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, மிஷன் டு மார்ஸ் சைனா என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? கிராஷ் ஆயிடுச்சுல. யா, சைனாவோட ப்ராடக்ட் ஆச்சே. சந்திரன் வரைக்கும் போயிருக்கலாம், ஆனா தாங்குமான்னு தெரியாது. ஆனா இந்த தடவை மார்ஸ்ல நிச்சயம் தண்ணியை கண்டுபிடிப்போம். ஆக்சுவலி இந்த தடவை பெரிய மிஷன் பண்ணிட்டு இருக்கோம். யா, மிஷன் டு மார்ஸ். மிஷன் ஓவர் மார்ஸ். மாம், சாரி, மிஷன் ஓவர் மார்ஸ். மிஷனோட பேரே மாம்னா பாதி ஜெயிச்சதா தானே அர்த்தம். ஏன்னா மாமோட ஆசை எப்பவுமே நிறைவேறும். அப்சல்யூட்லி. ஆக்சுவலி இந்த மிஷன் ஓவர் மார்ஸ் மாம்ல ஒரு வெப் ஷோ பண்றாங்க. காலையில நான் அதோட ட்ரெய்லர் கூட பார்த்தேன். யா, எங்களை மாதிரி ஒரு சயின்டிஸ்டோட கதை தான் அது. இன்ஃபேக்ட் நீ கூட பார்க்கலாமே. அது ஆல் பாலாஜி, அப்புறம் G5. G5ல வரப்போகுது. பிரக்யா, நான் நிச்சயம் உங்களை நினைச்சு இந்த இந்தியாவே பெருமைப்படும். இந்த நாட்டு பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரனை பார்த்தே வழிபடுவாங்க. ஆனா நீங்க அந்த சந்திரனையே ஆராய்ச்சி செய்றீங்க. ஆமா சார், நீங்களும் பாருங்க. எனிவே நாங்க கிளம்புறோம். நாங்க ஒரு மீட்டிங் போறோம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் உன்னை சந்திக்கிறோம். உன்னை பார்த்ததுல ரொம்ப எனக்கும் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பை. போலாமா? பை பை. நைஸ் டு மீட் யூ. ஹாய் சார். கம் இன். ஹேவ் எ சீட். தேங்க்யூ சார். ஹாய் சார், என் பேரு ரிஷி தேசாய். ஐ நோ. ஏற்கனவே நீங்க அனுப்பின மெயில பார்த்துட்டேன். சோ ரிஷி, நீங்க ஃபியூஷன் பீட்ஸ்க்கு வேலை பார்க்க போறது இல்ல. ஆனா சார், ஐ மீன் சார், ரிலாக்ஸ்.
நீ ஃபியூஷன் பீட்ஸ்ல வேலை செய்ய போறதுல, ஆனா சிஸ்டர் கன்சர்ன் ரிதம்ல வேலை செய்ய போற. அதை நான் தான் பாத்துக்கிறேன். ரிதம் கம்பெனி ஃபியூஷன் கம்பெனியோட டிவிஷன் அது இங்க இருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. சோ இன் ஷார்ட், என் கூட நீ ரிதம் கம்பெனிக்காக வேலை பார்க்க போற. ஓகே சார். குட் லக். தேங்க்யூ சார். ராம் ராம் ஜெய ராஜா ராம், ராம் ராம் ஜெய சீதாராம், ராம் ராம் ஜெய ராஜா ராம், ராம் ராம் ஜெய சீதாராம், ராம் ராம் தெய்வமே, என் ராமனையும் சேத்தையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். இங்க வரைக்கும் வந்த பிரக்யா அபிய பார்க்காம போயிட்டா. திரும்பி என்ன வந்து பாக்குறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போனா. ஆனா அவ ஏன் என்ன பார்க்க வரல? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சொல்லு தெய்வமே, ஏன் இப்படி நடக்குது? மிஸ்டர் மெஹராவை பிரக்யா வெளியிலயும் பார்க்கல, அப்புறம் வீட்டுக்கும் வரல. மிஸ்டர் மெஹரா ஹாஸ்பிட்டல் போனாரு, அங்கேயும் பார்க்க முடியல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மீரா? ஏன்னா அவர் பார்த்திருந்தாருன்னா நிச்சயமா என்கிட்ட சொல்லுவாரு. பிரச்சனை அப்செட்டா இருக்கியா? தேங்க் காட் அப்செட்டா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சது. ஐ அம் தி பெஸ்ட். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். ஐ நோ. நான் அப்செட்டா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சதானா எதுக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? அது தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும்ல. கொஞ்சம் டைம் கொடுத்தா அதையும் தெரிஞ்சுப்ப. இல்ல அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. அதுக்குள்ள வீடே வந்துரும். என்ன எதுக்காக டிராப் பண்றேன்னு மட்டும் சொல்லு போதும். அட என்ன பிரச்சனை? சரி நீயே சொல்ல. நைட் தூங்காம இருக்க பிளான் பண்றியா? நைட் ஃபுல்லா தூங்காத அளவுக்கு நீ ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லையே. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம கார்ல நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தமிழ் தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் தமிழ் தெரியும். எல்லாருக்குமே தமிழ் தெரியும். தமிழ் நம்ம மதர் டங் இல்லையா? வெரி குட். அப்ப கேட்டுக்கோ. உன்னை பார்த்தாலும் எனக்கு எப்போ இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன் கூட எங்க போனாலும், ஈவன் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய தண்டனை மாதிரி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இரிட்டேட்டிங்ன்றது இங்கிலீஷ் வேர்டுன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்பிலீவபிள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இருக்க? அட நீ தானே என்கிட்ட தமிழ் உனக்கு தெரியுமான்னு கேட்ட. ஆனா உனக்கு தெரியலையே. இததான் நான் இரிட்டேட்டிங்னு சொல்றேன். தமிழ்ல கிண்டல் பண்றது கோவத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா கலாய்க்கிறது. ஆனா பிராச்சி, உன்னோட ஆட்டிடியூட் இருக்கு, இது என்கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு நல்லா தெரியும் யூ லவ் மீ. ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நான் உன்னை டிராப் பண்றது எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். யூ லைக் இட், ஐ நோ தட். அப்புறம் மனசார நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா நான் உன்னை டிராப் பண்ண வந்தனா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகும். அப்புறம் அது உனக்கு கஷ்டமாகும். அதனால தானே நீ என்ன கேக்குற. சொல்லு. தெரியும், ஐ நோ. இங்க பாரு பிராச்சி, அது என்னன்னா நான் ரொம்ப நல்ல பையன். ஐ எம் a good boy, trust me. என் முகத்தை பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப நல்ல பையன்னு. மனசளவு நல்லவன், என்னோட குணமும் நல்ல குணம், எப்படியும் ரொம்ப நல்லவன். ட்ரஸ்ட் மீ. அப்புறம் எனக்கு தமிழும் நல்லா தெரியும். அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன மாதிரி பையனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் பிராச்சி. யூ நோ, ஸ்டார்ட் டு லைக் மீ. அப்புறம் அப்படி முடியலனா கொஞ்சம் முயற்சி பண்ணு, கொஞ்சம் டெவலப் பண்ணு. வண்டியை நிறுத்து. முதல்ல வண்டி நிறுத்து. சொன்னாச்சு. இந்த விஷயத்துக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? எதுக்காக வண்டியை நிறுத்த சொன்ன? இன்னும் உன் வீடு கூட வரல. அது கொஞ்சம் தூரம் போகணும். எனக்கு தெரியும். எனக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு. ஐ நோ, வீடு இன்னும் வரல. சரி, இப்போ உனக்கு என்னாச்சு? நீ பேசுற இந்த பேச்சு இருக்கே, என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. ஈயம்னா என்ன? இன்டர்நெட்ல செக் பண்ணு, டிக்ஷனரிய பாரு. எனக்கு தெரியாது. இங்க பாரு பிராச்சி, நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏன்னா நீ என்கிட்ட போய் சொன்ன. என்ன நீ டிராப் பண்ண வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ ஆபீஸ்ல என்கிட்ட என்ன சொன்ன? ஏதோ வேலை இருக்கு, வெளியில போறோம்னு சொன்ன. இங்க வந்து டிராப் பண்ண போறேன்னு சொல்ற. டிராப் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. போய் சொல்றதுதான் ப்ராப்ளம். ஐ ஹேட் liars. ஓகே, and I hate you, please. இறங்கணும்னா இறங்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, போ. Bye, even better. Don't talk, just walk. Bye. Bye. இங்க பாரு, வண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுவா இங்க வராது. நாம தான் அது வரைக்கும் நடந்து போகணும். அப்புறம் அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்புறம் நடந்து போக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு போர் அடிக்காதுல்ல? உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது ஒரு சீக்ரெட். எனக்கும் சஹானாக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அட ப்ளீஸ் சொல்ல, ப்ளீஸ். ஐ ரியலி வாண்ட் டு நோ. உனக்கு பிடிச்சவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? அப்படிப்பட்டவன நிச்சயமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்படிப்பட்டவன பிராச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா மோசமானவனா இருப்பான், ஒரு விசித்திரமான ஜந்துவா இருப்பான். அப்படிப்பட்டவன் நிச்சயம் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் ரொம்ப விசித்திரமானவனா இருப்பான். எனக்கு பிடிச்சவங்க குவாலிட்டி உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறியா? அப்படிப்பட்டவன்லாம் நான் கிடையாது. ஐ எம் a straight guy. அதான் கேக்குறேன், சொல்லு. நான் சும்மா ஜஸ்ட் கேட்டேன். சரி, ஓகே. உனக்கு பிடிச்சவனை பத்தி நீ சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பையன் எப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்றத பத்தி நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லுப்பா, நீ சொல்றத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். யாரும் சொல்லாத விஷயத்த நீ சொல்ல போறது இல்ல. கம் ஆன், டெல் மீ நவ, ப்ளீஸ் டெல் மீ நவ. சரி சொல்றேன், கேளு. எனக்கு இந்த பசங்க அக்ரெசிவான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறவங்கள சுத்தமா பிடிக்காது. அதாவது ஃபுட்பால்,
கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது இந்த ஃப்ளர்ட் டைப், ஐ டோன்ட் லைக் தட். என்ன பண்ற? வாட் ஆர் யூ டூயிங்? இந்த ஜப்பான்ல இருந்து வருவானுங்களே அவனுங்களுக்கு கூட உனக்கு பிடிக்காதுல்ல? இந்த சின்சான்னு சொல்றானுங்களே. பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருக்கிற எந்த பசங்களும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வர வர நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஓகே, எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. நீ எதுவும் சொல்ல தேவல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல கேளு, நான் இல்ல அது எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. ஐயோ பரவாயில்ல, கேளு சொல்றேன். வேண்டாம், எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது. எப்ப பாரு என்னதான் பேசிட்டு இருக்க நீ. சரி, கேவலமா சொல்ல நல்லதாவே சொல்றேன். ஓகே, உனக்குள்ள வேணா லட்சம் தப்பு இருக்கலாம். 1 லட்சமா? சரி 99,000 வச்சுக்கே. இல்ல 1000. சரி எவ்வளவோ விட்டு தள்ளு. ஐ திங்க் உனக்குள்ள ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஃபைனலி தேங்க் காட், ஒரு நல்லதாவது இருக்கு. ப்ளீஸ் டெல் மீ, என்ன நல்ல விஷயம் இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இந்த அடிக்கிறது, சண்டை போடுறது, வயலன்ஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது ஸ்டூபிடான பசங்க இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்றது. உனக்கு இந்த பாக்ஸிங் எல்லாம் பிடிக்காதுல்ல? நோ நெவர். இந்த பாக்ஸிங்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கணும்னா கூட கொசுவை கூட நான் சரியா அடிக்க மாட்டேன். பாக்ஸிங் எல்லாம் போய். அப்புறம் பிராச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு அகிம்சைனா ரொம்ப பிடிக்கும். அகிம்சையை நான் ரொம்ப மதிக்கிறவன். அதான் காந்தி தாத்தாவோட நான் ரொம்ப பெரிய பக்தன். நானும் தான் அததான் சொல்றேன். அந்த ஒரு நல்ல குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நாட் பேட். கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பா. சரி பேசு. தேங்க் யூ. ஹலோ ஹலோ. தேங்க் காட் நீ நல்ல வேலையா போன் பண்ணிட்ட. இந்த பிராச்சி எவ்வளவு பேசிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்னோட போன் வந்தா இந்த ராத்திரில எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல போனா வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. முடுகிற நேரத்துல என்ன ஒருத்தர் காப்பாத்துறாங்கன்னா அது உன்னோட போன் மட்டும் தான். ஐ நோ ரன்பீர். சில சமயம் உனக்கு என் மேல கூட கோவம் வரும். இப்படிலாம் உன்னை பண்ண சொல்லி சொன்னேன் இல்லையா? உனக்கு பிடிக்காம தான் இதெல்லாம் செய்யறேன். பட் யூ நோ ஹவ் இட் இஸ், ரைட்? எனிதிங் ஃபார் யூ ரியா. ரியா, நான் உனக்கு மறுபடியும் கால் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் என்ன லவ் பண்றான். ஹவ் லக்கி ஐ அம். சரிதம்மா, இந்த பொண்ணு இருக்காளே சரியான பொண்ணு. எப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா பாருங்க. மழையில நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி நனைஞ்சிட்டு வந்திருக்கா. சரி, அது ஏன் பெருசா எடுத்துக்கிற? அது வயசு. உன்னோட வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் நனைஞ்சது இல்லையா? இதோ ரிஷி வந்துட்டான். அவனும் அதே ஆபீஸ்ல இருந்து தான் வரான். ஆனா அவன் நினைலே. அட, இன்னைக்கு எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, ஒன்னா சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சிருக்கேன். சரி சரி வா. ஹாய். ஏன் இவங்க இவ்வளவு கோவமா இருக்காங்க? என்ன ஆச்சு? ஒண்ணில்ல. பைக்ல வந்திருக்கா, ஆனா நனையவே இல்ல. இல்ல பாட்டி, அது பைக் ஆபீஸ்ல இருக்கு. அதாவது நான் பூரப் சார் கிட்ட வேலை செய்யறேன் இல்லையா? அதான் மியூசிக் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர். அவர்தான் என்ன மழையில எல்லாம் போக வேண்டாம் சொன்னாரு. அவர்தான் என்ன அவரோட வண்டியில டிராப் பண்ணாரு. ஆனா நீ என்ன சொன்ன? ஃபியூஷன் பேஸ்டா தானே வேலை கிடைச்சதுன்னு சொன்ன. ஆனா அது ரிதம் கம்பெனியோ ஃபியூஷன் பீட்ஸ் கம்பெனி தான். சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி. அப்படி பார்க்க போனா ஃபியூஷன் பீட்ஸ்க்கு தான் நான் வேலை பாக்குறேன். ஆனா வேற ஒருத்தர் கிட்ட வேலை பாக்குறேன். இந்த பூரப் கண்ணாவா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் அபிஷேக் பிரேம் மெஹராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனாலதான் அது அவரோட மியூசிக் கம்பெனி. நல்ல விஷயம். நீ அவர் கூட வேலை பண்றது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருந்தது. ரிஷி, கேன் யூ டிராப் மீ அட் மை பிளேஸ்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது இல்ல, கொஞ்சம் டயர்டாவும் இருக்கு. அப்புறம் பசியும் எடுக்குது. வாசனை நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிடுவோமா? சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பூரபோட சொந்தமான மியூசிக் கம்பெனி. ஹவ் நைஸ். ஓ சீஃப், இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். இந்த இருட்லயா? இருட்டா இருந்தா என்ன? அட, இருட்டுல எப்படி உங்களுக்கு வாய் தெரியும்? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என் ஐஸ்கிரீமுக்கு என் வாய் எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ உனக்கும் தோணுது போல இருக்கு. சாப்பிடுறியா? Of course.
ஏய், இந்த ராத்திரியில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடு. ஓகே ஓகே, நீங்க சொன்னா சரிதான். நான் சொன்ன ஓகேவா? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? வாயத்துற. வெரி குட். சாரி சாரி சாரி, ஐ எம் சோ சாரி. என்னாச்சு? அது வந்து நான் இன்னைக்கு மழையில நனைஞ்சிட்டேன். எதுக்கு நனைஞ்ச? நடந்தா வந்த? இல்ல நான் வந்து ஆக்சுவலி. அப்ப யார் கூட நடந்து வந்த? ரொமான்டிக் சிக் 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 திங்கிங். நோ நோ நோ, ரொமான்டிக் திங்கிங்ல எதுவும் கிடையாது. என்ன நோ 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 சொல்லிட்டு இருக்க? சொல்லு, வாட்ஸ் கோயிங் ஆன்? நத்திங். ஆனா மழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நனைஞ்சேன், ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். சும்மாவே யாருக்கும் மழை பிடிக்காது. யாரையாவது மனசுக்கு பிடிச்சு போயிடுச்சுனா தான் அப்பதான் மழையும் நமக்கு பிடிக்கும். சரி, பேர் என்ன? இல்ல யாரும் இல்ல சீஃப். சத்தியமா சத்தியமா மழையில நான் மட்டும் தான் நனைஞ்சேன் சீஃப், என்ன நம்புங்க. சரி விடு, லெட் இட் பி, ஆல் ரைட். ஆனா யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டல. நான் உனக்கு சொல்லல, நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. அதான் மழையில நனைஞ்சிருக்க. சொல்லு, who is she? அட சொல்லுப்பா. இப்ப சொல்றியா இல்லையா? இல்ல ஐஸ்கிரீம் போட்டுருவேன். இல்ல இல்ல சொல்றேன். அது வந்து சீஃப் ஆக்சுவலி. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ராத்திரில யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? ஐ அம் சோ சாரி, நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சாரி. இல்லம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா ராத்திரியில சாப்பிட்டா என்ன? ஆனா ஒன்னதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மா எனக்கு தெரியும், நான் ஐஸ்கிரீம் பேர்ல சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். காட், ஐஸ்கிரீம் நானா சாப்பிட்டேன்? அப்ப யாரு? இத திருட அவனே மாட்டிக்கிட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஜலதோஷம் பிடிக்கும்னு அப்பவே சொன்னேன். கேட்டானா? இவன் ஐஸ்கிரீம் சாப்பிடறான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா நான் சாப்பிடக்கூடாதுன்னு புடுங்கினேன். இங்க பாருப்பா ரன்பீர், ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுப்பா. சரி, இனிமே சாப்பிட மாட்டேன். கேட்டியா? நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, என் ரூம் வரைக்கும் வந்து என்ன விட்டுட்டு வந்துரு. சரிம்மா, நான் வரேன். குட் நைட் பாட்டி. குட் நைட். இங்க பாரு, அப்புறம் இந்த மழையில நனைகிற ஃபீலிங்ஸ் இருக்கே, எனக்கும் அப்படிதான் ஆச்சு. நான் அவளை பார்த்தேன்ல, நான் அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு சிம்டம்ஸ் தோணுச்சு. ஆனா அபி, இதோ வந்துட்டாமா, 1 செகண்ட். இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்புறம் தான் தெரியுது லவ்னு. நீ சீக்கிரமா உன்னையும் நீ செக்அப் பண்ணிக்க. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறியோ அது உனக்கு தான் நல்லது. சாப்பிடாத, ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. தூக்கி போட்டுறாத. வணக்கம் பெரியம்மா, சொல்லுங்க. நல்லா இருப்பா. உன் குரலை கேட்டு எத்தனை வருஷமாச்சு. மனசே குளிர்ந்து போச்சுப்பா. மனசு குளிர்ந்துச்சுன்னா போன் பண்ணி பேசிருக்கலாம்ல, இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்னப்பா பேசுற? ஒருத்தர் கிட்ட டைமே இல்லனா போன் பண்ணா மட்டும் எப்படி பேசுவ? இப்ப நீயே பார்த்தல உனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்குன்னு. ஐ லவ் சர்ப்ரைஸ். அதுவும் இல்லாம ரொம்ப நாளா எனக்கு யாரும் சர்ப்ரைஸ் கொடுக்கல. பிரியங்கா உங்க கூட எல்லாம் இருக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இருக்க போறானா? பாக்கிறதுக்கு என்னவோ இங்கே ரொம்ப வருஷம் இருந்த மாதிரில இருக்கா. என்னமோ ட்வின்ஸ் மாதிரி. சரிப்பா, நான் மெடிசன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ பிரியங்காவை நல்லபடியா பாத்துக்கணும். இதுல ப்ராமிஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ப்ராமிஸ் பண்ணலனாலும் பிரியங்காவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்லப்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஏன் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல? ஐயோ பெரியம்மா, சரி நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். பிரியங்காவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்ப போதுமா? ஐ ப்ராமிஸ் யூ. கடவுள் உனக்கு நிறைய ஆயில கொடுக்கட்டும். சந்தோஷமா இருப்பா. சரிம்மா, போனை வச்சிடுறேன். ராத்திரி ஆயிடுச்சு, தூங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரியங்கா இங்க மட்டும் இல்ல, நம்ம கூட கம்பெனில சேர்ந்து நம்ம கூட வேலை செய்ய போறா. நம்ம கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கா. குட் குட். சரி, டைம் ஆயிடுச்சு, உங்க ரூமுக்கு போங்க, தூங்குங்க. நான் உனக்கு காலையில உன்னோட கேபின் எது, நீ என்ன வேலை பார்க்கணும்னு சொல்றேன். ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்கு கேபின் இருக்கானே. வாட்? கொடுத்துருவோம். தட்ஸ் இட். குட் நைட். லவ் யூ. குட் நைட். அப்புறம் நான் மித்தாலி ஆண்டி எழுப்பவா? எழுப்பட்டுமானா? இந்த ராத்திரியில எதுக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது. அதான் பகதூர் இருக்கான்ல. மித்தாலி ஆண்டி ஒயிட் பட்டர் பண்ணிருக்காங்க.
அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்ல டாட். தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன அவங்க பண்றது? எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுல, அவங்களுக்கு தான் தெரியும். சரி போய் அவங்கள மெதுவா எழுப்பு. திட்டினாலும் வாங்கிக்க, ஒயிட் பட்டர் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்க. ஆ? சரி வா ஒயிட் பட்டர் சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவாங்க. அதெல்லாம் ஃபேட் எல்லாம் ஆக மாட்டோம். ஒரு நாள் தானே அடடடடா, சாப்பிடலாம் எப்போ வா. பார்த்தாலும் ஒயிட் பட்டர் நைட்ல கூட ஒயிட் பட்டர். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு வேளை ரியாவோட பெரியக்கா இருந்திருந்தாலும் அவளும் இப்படிதானே இருந்திருப்பா. ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டா, மனசுல பட்டதை செய்வாங்க.